ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல் 21 வசனங்களை இன்றைக்கு நம்ம தியானிக்கலாம். 21ஆம் வசனம் வரைக்கும் முதல்ல நம்ம வாசிச்சிடலாம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி, உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாய் இருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். 18வது வசனம். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம், அக்கினி, புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் முதல்ல வசனம் 1லிருந்து 13 வசனத்தில் என்ன நடந்துச்சு என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் தான் இப்போ நான் போதிக்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் டீச் பண்ணிட்டேன். ஆனால் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் 5 உடன்படிக்கைகளை நம்ம தியானித்தோம் இல்லைங்களா? நீண்ட நாட்கள் அதற்கு எடுத்துச்சு. அதனால் நிறைய பேர் நான் என்ன டீச் பண்ணேன் என்பதை மறந்து போயிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். ஒரு சிலருக்கு, இன்னொரு சிலருக்கு இதை நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனங்கள் இல்லைங்களா? அதனால் உங்களுக்கு இப்போ நான் என்ன போதிக்கிறேன் என்பது உங்களுக்கு புரியும். நிறையா பேர் மறந்தவங்களுக்காக நான் ஒரு நிமிஷத்திற்குள்ளே அதை ப்ரீஃபாக ரீகேப் பண்ண விரும்புகிறேன். அதாவது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பெந்தேகோஸ்தே என்ற அந்த யூதர்களுடைய பண்டிகை நாளுக்கு உலகமெங்கிலும் இருந்த யூதர்கள், பக்தியுள்ள யூதர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க? கூடியிருக்கிறாங்க. ஸோ கூடியிருக்கிற அந்த இடத்துல அன்றைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? அவங்க மேலே இறங்குறாரு. ஸோ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஜனங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா, அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா? ஸோ இவங்க அந்நிய பாஷையில் பேசுகிறத பார்த்த அங்கே கூடியிருந்த ஜனங்கள் ஒரு சிலர் ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு சிலருக்கு அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. மற்ற சிலர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இங்கே என்ன நடக்குது என்ற அறிவே அவங்களுக்கு இல்லை. ஒரு சிலர் அவங்கள என்ன பண்ணுறாங்க? பரியாசம் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க? மதுபானம் குடிச்சிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? உளறிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு கற்பனை பண்ணி பாருங்களேன். இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பண்ணுறாரு? எழும்பி இவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும்படியாக என்ன பண்ணுறாரு? அவங்கள அட்ரஸ் பண்ணுறாரு. அவர் 11 சீடர்களோடு கூட என்ன பண்ணுறாரு? எழும்பி, நல்லா கவனம் வச்சுக்கோங்க, 11 பேர் பேதுரு, மொத்தம் எவ்வளோ பேர்? 12 பேர். ஏன் அதை அழிச்சு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தில் அந்த 12வது அப்போஸ்தலனாக இருக்கும்படியாக பவுலை அல்ல, மத்தியாவை தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார் என்பதை உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக தான் இப்படி சொல்கிறேன். இன்றைக்கி நிறையா பேர் இல்லை மத்தியாவை ஆண்டவர் தெரிஞ்சுக்கல, பவுல் தான் அந்த இடத்துல வரணும்னு தவறாக போதிப்பாங்க. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும். பேதுரு தான் எழும்பி நின்று என்ன பண்ணுறாரு? அட்ரஸ் பண்ணுறாரு. ஏன்னா பேதுரு கையில் தான் ராஜ்யத்தினுடைய திறவுகோலை ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார்? கொடுத்திருந்தார். கவனம் வச்சுக்கோங்க. அவர் ராஜ்யத்தினுடைய சபைக்கு யாராக இருக்கிறாரு? அப்போஸ்தலனாக இருக்கிறாரு. ஸோ அவர் கையில் தான் இந்த ராஜ்யத்தினுடைய திறவுகோல் கொடுத்துருக்கிற அவர் தான் அந்த எல்லா அப்போஸ்தலர்களை பார்க்கலும் யார்? முதன்மை ஆனவர். கவனம் வச்சுக்கோங்க. ஸோ அவர் சொல்கிறாரு அங்கே இருந்த ஜனங்களுக்கெல்லாம், இல்லைப்பா கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம்
கிடையாது. இவங்க வந்து என்ன குடிக்கல, மதுபானத்தை குடிச்சிட்டு ஏதோ உளறிட்டு எல்லாம் இல்லை. படிச்சோமா இல்லைங்களா? அவர் சொல்றாரு, இது வந்து 3ஆம் மணி நேரம் தான்ப்பா. 3ஆம் மணி நேரம்னா அதிகாலை 9ஆம் மணி நேரம், 9 மணி, 9 AM-ங்க. ஏன்னா யூதர்களுடைய நாள் வந்து எப்போ துவங்கும் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு துவங்கும். ஸோ 6 மணிலேருந்து நீங்கள் 3 மணியை கழிச்சிங்கன்னா எத்தனாவது அது எவ்வளோ டைமு? 9 o'clock மார்னிங், ஏர்லி மார்னிங் 9 o'clock வந்து யாரும் வந்து சாராயம் எல்லாம் குடிக்க மாட்டான். அது வேலைக்கு போகிற நேரம், அது ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு சமயம். ஸோ வந்து இருக்கிறவங்கெல்லாம் பக்தி உள்ள யூதர்கள், அவங்க வந்து குடிச்சிட்டு உளரல. அவங்க வந்து கர்த்தருடைய நாமத்தை, அவருடைய அற்புதங்களை வந்து விவரித்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பேதுருங்க சொல்கிறார் பாருங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா பேதுருக்கு வந்து கடவுளுடைய திட்டத்தில், அவருடைய அந்த நோக்கத்தில் வந்து, அந்த ப்ரோக்ராமில் வந்து இவர் எந்த இடத்துல நிற்கிறார் என்ற அறிவு கூர்மையான புரிந்து கொள்ளுதல் வந்து பேதுருக்கு இருந்துச்சுங்க. விளங்குதுங்களா? அதாவது இப்போ கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் இல்லையா, அந்த திட்டத்தில் பேதுரு எங்கே நிற்கிறார் என்ற அந்த அறிவு பேதுருக்கு நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் இந்த அறிவு வந்து நமக்குன்னா இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு 90% மேற்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு அவங்க கர்த்தருடைய திட்டத்தில் எங்கே நிற்கிறாங்க என்ற புரிந்து கொள்ளுதலோ அறிவு அவங்களுக்கு கிடையாது பாருங்க. ஆனால் பேதுருக்கு நல்ல அறிவு இருந்துச்சு. அவரு கடவுளுடைய திட்டத்தில் எந்த இடத்துல நிற்கிறாருன்ட்டு. எந்த இடத்துலன்னு அவர் சொல்றாரு, இது கடைசி நாட்கள், த லாஸ்ட் டேஸ் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஸோ பேதுருக்கு நல்லா தெரியுது, இது நம்ம எங்கே வாழ்கிறோம், கடைசி காலத்தில் நான் என்ன சொல்லுங்க, அங்கே அவரை பற்றி பேசினுக்கிறேன். அவர் சொல்கிறாரு, அந்த 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே சொல்கிறாரு, இது என்ன கடைசி நாட்கள்னு சொல்கிறாரு. பேதுரு சொல்லி இது கரெக்டாக இருக்குமா தவறாக இருக்குமா? ஏன் பார்த்தீங்கன்னா பேதுரு வந்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக சொல்கிறாரு இது என்ன கடைசி நாட்கள்ன்ட்டு. ஆனால் இப்போது அது கடைசி நாட்கள்னா அப்போ 2000 வருஷம் காலம் கடந்து போச்சப்பா. அப்போ பேதுரு சொல்லிந்து சரியா தவறா என்பதை வந்து யோசிக்க வைக்குது இல்லைங்களா? ஒரு சிலரை, என்ன இல்லை எனக்கு தெரியும், ஒரு சிலரை வந்து அது இந்த உலகத்தாரை கூட அது வந்து என்ன பண்ணுது, யோசிக்க வைக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவார் இல்லைங்களா, அதெல்லாம் தியானிக்க போகிறோம். ஸோ இங்கே பேதுரு வந்து சொல்கிறாரு இது என்ன கடைசி காலம்னு சொல்கிறாரு. பேதுரு சொல்லிந்து 100க்கு 100 வந்து உண்மை. ஏன் பார்த்தீங்கன்னா பேதுரு வந்து தன்னுடைய சொந்த இஷ்டத்தில் அந்த வார்த்தைகளை சொல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து 40 நாள் வந்து என்ன பண்ணுறாரு, அப்போஸ்தலர் 1:3 வந்து சொல்கிறாரு இல்லையா, ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு அவர் என்ன பண்ணாரு, பேசிக்கொண்டு அவங்களுக்கு போதிச்சார் இல்லைங்களா. அதை வைத்து தான் இங்கே பேதுரு சொல்கிறாரு நம்ம எங்கே இருக்கிறோம், கடைசி நாளில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் கிடையாது, அப்போஸ்தலர் 2:4 நம்ம வாசிக்கிறோம், பேதுரு கூட பரிசுத்த ஆவியானவரால் வந்து என்ன பண்ணப்பட்டிருந்தாரு, நிரப்பப்பட்டிருந்தாரு. நீங்கள் எந்த ஒரு பழைய தீர்க்க தரிசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், தீர்க்கதரிசியை எடுத்துக்கொண்டாலும், அந்த புத்தகங்களில் நீங்கள் வாசிச்சா பேதுரு வாழ்ந்த அந்த காலகட்டம் வந்து எந்த காலம்தான், கடைசி காலமாக தான் இருந்துச்சுங்க, த லாஸ்ட் டேஸ். ஸோ இறையலின்படி தியாலஜிக்கலாக அவர் சொல்லுது வந்து 100% அக்யூரேட்டாக தான் இருந்துச்சுங்க. வேதாகமத்தின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி, அவருடைய அபிஷேகம் பெற்றிருக்கிற அந்த அபிஷேகத்தின்படி பேதுரு சொல்றாரு இது கடைசி காலம்னு சொல்றாரு. அது கடைசி காலம்தான், உண்மைதான். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து கவனம் வச்சுக்கணும். இந்த சம்பவத்தை எல்லாம் நம்ம தியானிக்கிறப்போ, அதை வாசிக்கிறப்போ வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கடவுள் கொடுத்த அந்த ரகசியங்களை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நுழைக்கக்கூடாது. அப்படி நுழைச்சிங்கன்னா உங்களுக்கு வேதம் புரியாது, தப்பாக தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேதத்தை படிப்பீங்க. விலங்குதான் இல்லைங்க, இருக்கிறத அப்படியே நீங்கள் தியானிச்சாதான் உங்களுக்கு சத்தியம் புரியும். இல்லைப்பா நீங்கள் இதற்கு அப்புறம் பவுல் பேசியதை, பவுலுடைய நிருபங்கள் எல்லாம் படிச்சுட்டு அதை மைண்டில் வச்சுக்கின்னு நீங்கள் இதை படிக்கிறப்ப அதை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சத்தியம் புரியாது. நல்லா கவனம் வச்சுக்கோங்க. கடவுளுடைய இந்த ரகசிய திட்டம் வந்து இன்னும் என்ன பண்ணப்படலை, வெளிப்படுத்தப்படலை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இன்னமும் வந்து கடவுள் யாரோடு தான் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறாரு,
யூத மக்களோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிய எந்த ரகசியமோ வெளிப்பாடுகளோ வந்து எந்த தீர்க்கதரிசிக்கும் கடவுள் வந்து இதற்கு முன்பதாக என்ன பண்ணினது கிடையாது, வெளிப்படுத்தியது கிடையாதுங்க. எந்த தீர்க்கதரிசியானாலும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா தீர்க்கதரிசியும் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒரு தீர்க்கதரிசி கூட அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு வெளிப்படுத்தின அந்த ரகசியங்களை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதை முன் அறிவித்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அது ரகசியம். ஆனால் மாறாக தீர்க்கதரிசிகள் எல்லோருமே வந்து என்னத்தை தான் வெளிப்படுத்தினாங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், சஃபரிங், அதை வெளிப்படுத்தினாங்க. அதை தொடர்ந்து வரப்போகிற அவருடைய ராஜ்யத்தை குறித்து தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, பேசியிருப்பாங்க. நீங்கள் வேணும்னா வாசிச்சு பாருங்கள், தீர்க்க தரிசன புத்தகங்களை எல்லாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்து இப்படி வந்து என்ன பண்ணுவார், இந்த உலகத்தில் பாடுபட போகிறாரு. சங்கீதத்தில் கூட நீங்கள் வாசிக்கலாம். அந்த பாடுக்கு பிற்பாடு அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் என்ற இந்த சத்தியங்களை தான் வந்து தீர்க்கதரிசிகள் வந்து என்ன பண்ணாங்க, வெளிப்படுத்தினாங்க. அதை தான் அவர்கள் பேசினாங்க. வாசிங்களேன், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 11 பாருங்களேன். 1 Peter chapter 1 verse 11. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இக்காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். ஸோ இங்க பேதுரு சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் எல்லாம் வந்து எதை இது பண்ணாங்களாம், கிறிஸ்துவினுடைய பாடுகளையும் அதை தொடர்ந்து வரப்போகிற அவருடைய மகிமையையும் தான் அவங்க வந்து அறிவித்தார்கள். இருக்கா இல்லைங்களா? ஸோ நல்லா கவனம் வச்சுக்கோங்க. இங்கே பேதுரு என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டதை தான் இங்கே வந்து சம்பவித்து கொண்டிருக்கிறது என்பதை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருந்த ஜனங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஜக்கரியா, இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கிறேன் இல்லைங்களா? ஜக்கரியா 13ஆம் அதிகாரம் 14வது அதிகாரம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா முதல்ல அங்கே என்ன வரும், உபத்திரவங்கள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரப்போகிற அந்த மகிமையான ராஜ்யத்தை குறித்து வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆல்ரெடி இதை உங்களுக்கு நான் டீச் பண்ணேன். பட் அன்றைக்கி நான் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். அதனால் அதை இன்னொரு முறை வேணும்னா எப்போனா நான் வேர்ஸ் பை வேர்ஸாக உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், டீச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பேதுரு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற எல்லா யூத ஜனங்களையும் பார்த்து என்ன பண்ணுறாரு, அழைக்கிறாருங்க, இன்வைட் பண்ணுறாரு. இந்த ராஜ்யத்தை வந்து நீங்கள் என்ன இந்த கடைசி நாட்களில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்க சொல்கிறாரா இல்லைங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், மனம் திரும்பணும்ப்பா. நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டா மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து என்ன பண்ண போகிறாரு, அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்பதை தான் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, போதிச்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா தீர்க்க தரிசனத்தில் பாதி நிறைவேறிச்சு. என்ன, இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் எல்லாம் வந்து என்ன ஆயிற்று, நிறைவேறிச்சு. அவர் என்ன பண்ணாரு, பாடுபட்டு சிலுவையில் மறிச்சிட்டார் இல்லையா? ஸோ என்ன ஆயிடுச்சு, அவருடைய பாடுகள் எல்லாம் வந்து நிறைவேறிச்சு. இப்போ அடுத்தது என்ன, மகிமை, ராஜ்யம். ஸோ இந்த ராஜ்யம் வரணும்னா, இயேசு கிறிஸ்து வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், மனம் திரும்பணும். வாசிங்களேன், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் வசனம் 19வது வசனம் பாருங்களேன். ஆனபடியினாலே கர்த்தருடைய சந்நிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும், அதுதாங்க ராஜ்யம், முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும். இயேசு கிறிஸ்துவை திருப்பி இந்த பூமிக்கு பிதாவானவர் அனுப்பணும்னா உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். பேதுரு சொல்றாரு பாருங்களேன், இயேசு கிறிஸ்து திருப்பி இந்த பூமிக்கு வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், மனம் திரும்பணும், மனம் திரும்பி குணப்படணும். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம்
வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாசிச்சிங்களா இல்லைங்களா? வசனம் 19 21 வரைக்கும் நீங்கள் வாசிங்க. பேதுரு ரொம்ப 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 கிளியராக சொல்கிறாருங்க. ரொம்ப ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு கூட இது படித்தா புரியும். என்ன சொல்கிறாரு பாருப்பா, இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இயேசு கிறிஸ்து வருவார், நம்மளுக்காக என்ன பண்ணுவார், பாடுபடுவார், பாடுபட்டு அவர் மரிப்பாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் அவருடைய ராஜ்யம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவர் சொல்கிறாரு, அவர் வந்தார், பாடுபட்டு என்ன பண்ணார், மறித்து உயிரோடு போயிருக்கிறாரு. இப்போ நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா பிதா அவரை என்ன பண்ணுவார், திருப்பி இந்த பூமிக்கு அனுப்புவார். அவர் என்ன பண்ணுவார், இங்கே ராஜ்யத்தை ஸ்தாபிப்பாருன்ட்டு அவங்கள அவர் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த வரப்போகிற அந்த ராஜ்யத்திற்கு இவர்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாருங்க. அவங்கள அழைச்சிட்டு இருக்கிறாரு, வந்துருங்க, இந்த மாறுபாடான சந்தேகத்தை விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, வந்துருங்க, மனம் திரும்ப நீங்கள் செஞ்ச பாவத்திற்காக. விளங்குதுங்களா? ஸோ இது எங்கே எழுதப்பட்டிருக்கு, அப்படி வந்தீங்கன்னா என்ன நடக்கும்? யோவேல் 2ஆம் அதிகாரம். எங்கள் அப்போஸ்தலரில் நம்ம வாசித்த அந்த விஷயம் யோவேலில் எழுதப்பட்டிருக்கு. அங்கே இவங்களை அவர் என்ன பண்ணுறாரு, கொண்டு போகிறார் பாருங்க. 28வது வசனம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகைஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். ஸோ இங்கே பேதுரு சொல்கிறார், அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு, பார்ப்பா இது தான் நடந்துட்டு இருக்கீங்க. யோவேல் சொன்னார் இல்லையா, கடைசி நாட்களில் நான் என்ன பண்ண போகிறேன், என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது எல்லாரும் என்ன பண்ண போகிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறாங்க. அது தாங்க இங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன ஆகிட்டு இருக்கு, சம்பவித்து கொண்டு இருக்குங்க. இங்கே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது தீர்க்க தரிசனம் என்பது ஆண்டவர் ஒருத்தருடைய வாயில போடுறத வெளியே பேசுறதுக்கு பேர் தான் என்ன, தீர்க்க தரிசனங்க. அங்கே இருந்தவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டு இருந்தார்கள். இதை தான் அவர் சொல்றாரு, பார்ப்பா இவங்க உள்ளரிட்டு இல்லை, லபா லபா ஷபா ஷபா ஜிப்ரிஷ் எதுவும் பேசிட்டு இல்லைப்பா. பரிசுத்த ஆவியானவர் இவங்க வாயில என்ன வார்த்தைகளை போட்டாரோ அதை தான் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. இது புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஆல்ரெடி நம்மளுடைய தீர்க்கதரிசி யோவேல் என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாருப்பா. ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் மனம் திரும்பலை. நீங்கள் 3000 பேர் 5000 பேர் ஒரு சிலர் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட முழு நாடே ரட்சிக்கப்பட்டுச்சுனாலாம் நினைக்காதீங்க. அப்படிதான் உங்களுக்கு போதிப்பாங்க. போய் தவறு. முழு நாடும் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளலைங்க. முழு நாடு மனம் திரும்பினா தான், ரட்சிக்கப்பட்டாதான் இந்த உலகத்திற்கு சுவிசேஷம். ஆமாவா இல்லைங்களா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல ஆண்டவர் சொல்ல, நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, தெரியுமா தெரியாதுங்களா? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அவங்க பெற்றுக்கொள்ளும் போது நீங்க எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியா இருப்பீங்க. அதுல எருசலேம் தலைநகரம், யூதா, சமாரியா, இந்த 12 கோத்திரங்கள் இருக்கிற முழு இஸ்ரேல் நாடு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டா மாத்திரம்தான் உலகத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மனம் திரும்பலைங்க. எல்லாருமே ஒரு ஸ்மால் ரெமனன்ட் தான் ரட்சிக்கப்பட்டாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, மனம் திரும்பினாங்க. முழு நாடே மனம் திரும்பல. நல்லா கவனிங்க, இது கண்டிஷனலுங்க. இந்த நாடு ரட்சிக்கப்படுறது, மனம் திரும்புறது தான் கண்டிஷன். அப்படி இவங்க அந்த நிபந்தனை என்ன பார்த்தீங்கன்னா, முழு நாடே ஆண்டவரை என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும்.
மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். அப்போ தான் இவங்க வந்து மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியும். ஒரு சில கூட்டம்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டா வந்து நீ உலகத்திற்கு சுவிசேஷத்தெல்லாம் கொண்டு போக முடியாது. நல்லா கவனம் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் ஆர்டராக அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல எருசலேம், அப்புறம் யூதேயா, அப்புறம் சமாரியா. உடனே வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து எருசலேமுக்கு சுவிசேஷம் வந்துச்சு. 5ஆம் அதிகாரமா 4ஆம் அதிகாரம் சமாரியாவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிலிப்பெல்லாம் சமாரியாவுக்கு போவார் இல்லைங்களா, சுவிசேஷம் அங்கேயும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுச்சு. அப்படியெல்லாம் ஆண்டவர் எங்கேயும் சொல்லலை. அவங்க ஊழியம் செஞ்சதெல்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் யூதர்களுக்கு தான். சமாரியாவில் இருக்கிற யூதர்களுக்கு, எருசலேமில் இருக்கிற யூதர்களுக்கு, வெளியே இருக்கிற யூதர்களுக்கு தான் அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், முதல்ல வந்து யார் ரட்சிக்கப்படணும், யூதர்கள் ரட்சிக்கப்படணும். அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டால் தான் சுவிசேஷம் உலகத்திற்கு கொண்டு போகணும். இதுதான் ஆபிரகாம், உன்னுடைய வித்தின் மூலம், உன்னுடைய சந்ததி. பைபிளை நிறுத்தி நிதானமாக கிளியராக படிக்கணுங்க. இன்றைக்கி இதில் எவ்வளோ குழப்பங்க தெரியுங்களா. இதை வந்து அப்படியே ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை வந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நுழைச்சி தவறு. ஸோ தீர்க்க தரிசனத்தின்படி இப்போ இவங்க எங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்துட்டு போயிட்டாரு. அடுத்தது யோவேலில் சொன்னபடி பரிசுத்த ஆவியானவரும் இவங்களுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாரு, ஊற்றப்பட்டு இருக்கிறாரு. இப்போ அடுத்தது வந்து இவங்க ஏற்றுக்கொண்டா எல்லாருக்குமே சுவிசேஷம் இந்த உலகம் எங்கிலும் போயிருக்கும். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளலை, மனம் திரும்பலை. அதனால் அடுத்தது தீர்க்க தரிசனத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கோபாக்கினை, உபத்திரம், ட்ரிபுலேஷன் தான் அடுத்ததுங்க. இதை வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. யோவேல் தீர்க்க தரிசனத்தில் கூட நீங்கள் வந்து இதை வந்து என்ன பண்ணுவீங்க, வாசிப்பீங்க இல்லையா, வாசிச்சு இல்லைங்களா. அதாவது கர்த்தருடைய அந்த பயங்கரமான அந்த நாள் வந்து அது எதை குறிக்கிறதுனா உபத்திரவத்தை குறிக்குது. இப்போ இவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததின் விளைவாக இப்போ ஆண்டவர் அவருடைய கோபாக்கினையை வந்து இவங்க மேலே என்ன பண்ண இப்போ ஊற்றணும் தீர்க்க தரிசனத்தின் நேரத்தின்படி. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய கோபாக்கினையே கடவுள் வந்து இவங்க மேலே ஊற்றாமல் திடீர்னு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் அவருடைய ரகசியத்தை கொண்டு வராருங்க. அவருடைய கிருபையை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாருங்க. ஜனங்களுக்கு வந்து அவருடைய கிருபையை அழைக்கிறாரு. இப்போ இந்த கிருபையின் யுகத்தை கொண்டு வராரு. ஸோ இதை ஆண்டவர் உள்ள கொண்டு வந்ததின் விளைவாக கடைசி நாள் என்ற அந்த காலம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, நிறுத்தப்பட்டிருக்கு. புரிஞ்சிச்சிங்களா இல்லைங்களா? அப்போ தீர்க்க தரிசனம் நிறைவேறல. தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, பாஸ் பண்ணிட்டாரு. இது நிறைய பேருக்கு விளங்குறதுல பாருங்க. இவங்களுக்கு எங்க தீர்க்க தரிசனம் நின்றுச்சுன்னு தெரியாது, தீர்க்க தரிசனத்துல எந்த இடத்துல நேரத்துல வாழ்றோன்னு தெரியாது. எல்லாத்தையும் இவங்க என்ன பண்றாங்க, பழைய புதுசு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போதிக்கிறாங்க. அவங்களுக்கு சத்தியங்கள் புரியுறது இல்லைங்க. ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசனத்தை வந்து நிறுத்திட்டு ரகசியத்தை உள்ள கொண்டு வந்துட்டாருங்க. இது எப்படி தெரியும் நமக்கு? பேதுருவே சொல்றாருங்க. அவர் வந்து 2 பேதுரு அந்த நிருபத்தை அவர் எழுதும் போது சொல்றாரு. எப்போ எழுதுறாரு? பெந்தேகோஸ்தே நடந்து பல டெக்கேட்ஸ்க்கு அப்புறம், பல ஆண்டுகளுக்கு அப்புறம் எழுதப்பட்டது தான் எது, 2 பேதுரு நிருபங்க. அது யாருக்கு எழுதுறாரு? சிதறி இருக்கிற யூதர்களுக்கு எழுதுறாரு. அந்த யூதர்கள் வந்து யூத விசுவாசிகள், அப்போஸ்தலர் அந்த 2ஆம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா. அந்த ஆதி திருச்சபைன்ட்டு எல்லாராலும் அழைக்கப்படுது பார்த்தீங்கன்னா. அந்த ராஜ்யத்தின் சபை உபத்திரவத்தினால சிதறி போனாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு தாங்க பேதுரு எழுதுறாரு. இது பேதுரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் யாருக்கு எழுதுறாரு? வாசிச்சிங்களா இல்லைங்களா? பேதுரு இந்த நிருபத்தை யாருக்குங்க எழுதுறாரு? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கா? கிடையாது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை குறித்ததான அறிவு ரகசியம் அவங்களுக்கு தெரியாது. அவர் யாருக்கு எழுதுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த ஆதி அப்போஸ்தல காலத்தில் வாழ்ந்த ஜூஸ் பிலீவர்ஸ், யூதர்கள் ஆண்டவரை மெசியாவை ஏற்றுக்கொண்டார்கள் இல்லையா. அவங்க வந்து பிற்காலத்தில் சிதறப்பட்டு போகிறாங்க இல்லைங்களா, உபத்திரம் வந்து அவங்களுக்கு எழுதுறாருங்க. இதை ஏன் எழுதுறாரு? ஏன்னா அவங்க கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? என்னப்பா
அப்பவே சொன்ன கடைசி காலம்ன்ட்டு இயேசு கிறிஸ்து வருவாருன்னு சொன்ன. புரியுதுங்களா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து வருவாரு, அவருடைய ராஜ்யத்தை எல்லாம் ஸ்தாபிப்பாருன்ட்டு நீ எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்ன, எதுவுமே நடக்கலையேப்பா. ஸோ இவங்களுடைய கேள்விகளுக்கு தான் பேதுரு வந்து இதை என்ன பண்றாரு, எழுதுறாருங்க. நீங்க இந்த ஆண்டவருடைய அந்த தாமதத்தை வந்து எப்படி பார்க்கணும்ட்டு அவர் என்ன பண்றாரு அங்க சொல்றாரு பாருங்களேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 9வது வசனம் பாருங்களேன். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு பெந்தேகோஸ்தே நாள்ல சொல்றாரு, இது கடைசி காலம்பா, எல்லாம் மனம் திரும்பிடு, ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிப்பாருன்ட்டு சொன்னார், போதிச்சாரு. அது நடக்கல. ஜனங்களுக்குள்ளெல்லாம் விசுவாசிகளுக்குள்ளெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அதற்கு இவர் நிருபத்தை எழுதி சொல்றாரு, அவருடைய தாமதத்தை நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ட்டு ஆண்டவர் விரும்புறாரு. அதனால தான் அவர் வந்து என்ன பண்றாரு, தாமதித்து கொண்டிருக்கிறாரு. ஸோ அப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பேதுரு போதிச்சது வந்து என்ன ஆகல, நடக்கல, எதுவுமே நிறைவேறல. விளங்குதுங்களா இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப டீப் ஆழமான சத்தியங்கள். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நான் எப்போவுமே எல்லாமே சிம்பிளாக வைப்பேன். ஆனால் நீங்கள் மொல்லமாக இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் அப்படியே பின்னாடியே வந்து நீங்கள் அசை போட்டு கொண்டுட்டே வாங்க, உங்களுக்கு வேதம் கிளியராக புரியுங்க. எதுவுமே இப்போ நடக்கலைங்க. ஸோ இவங்களுக்கு பதில் கொடுக்குறாரு. அவருடைய தாமதத்தை வந்து நீ எப்படி எடுத்துக்கணும், எல்லாம் ரட்சிக்கப்படணும், எல்லாம் மனம் திரும்பணும்ட்டு ஆண்டவர் விரும்புகிறார், அதனால தான்ட்டு. இது அவர் எங்கேருந்து பெற்றுக்கொண்டாரு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட இருந்து. ஏன்னா இவர் போதித்தது தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டது எதுவுமே நடக்க மாட்டேங்குது இந்த காலத்தில். இந்த காலம்னா இப்போ இல்லைங்க, பேதுருக்கு அப்போ சொல்கிறேன். பேதுரு வாழ்ந்து கொண்டு இருந்த அந்த காலத்தில் வந்து எதுவுமே நடக்க மாட்டேருக்கு. அடுத்தது யோவேல் சொன்ன அந்த உபத்திரவமும் வரல, ராஜ்யமும் வரல, இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்ணல, வரல. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த காலத்தில் வந்து தீர்க்க தரிசனத்தை நிறுத்திட்டு வேற ஏதோ புதுசாக செஞ்சுட்டு இருக்கிறார் என்பதை வந்து அவருக்கு தெரியல. அதை வந்து அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட இருந்து அவர் என்ன பண்ணுறாரு, அறிஞ்சு கொள்றாரு. அதே அதிகாரம் 15வது வசனம் பாருங்களேன். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதியில்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். பேதுருக்கே ஒன்றும் புரியல. அவருக்கு இப்போ இயேசு கிறிஸ்து 40 நாள் அவர்கிட்ட வந்து சொல்லிந்து எதுவுமே நடக்க மாட்டேருக்கு. ராஜ்யத்தை பற்றி சொன்னார், எதுவும் நடக்கல. ஸோ அவருக்கே ஒன்றும் விளங்கலை. ஆனால் பவுல் வந்து என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் பைபிளில் இருக்குங்க. பவுல் வந்து எருசலேமுக்கு வந்து அங்கே 2 வாரம் கிட்டத்தட்ட 2 வாரம் வந்து அங்கே தங்கி இருக்கிறார். எருசலேமில் யாரோடு இருந்தார், கேபாவோடு பேதுருவோடு இருந்து கடவுள் அவருக்கு கொடுத்த இந்த வெளிப்பாடுகளையும் ரகசியங்களையும் வந்து அவர்கிட்ட என்ன பண்ணுறாரு, ஷேர் பண்ணுறாருங்க. ஸோ பவுல் சொல்லுறத வந்து இவரால் கிரகிக்க புரிஞ்சு கொள்ள முடியல. ஏன்னா இவங்களுடைய திட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 வருஷம் மற்றும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் சொன்ன 40 நாள் அவர் சொல்லியதுக்கு பவுல் சொல்வது எல்லாமே முரண்பாடாக இருக்கு, எதிர்மறையாக இருக்கு. அவர் என்னன்னா, அவர் ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் நீங்கள் எப்படி ஆசாரிய கூட்டமாக ராஜரீக கூட்டமாக வாழ போகிறன்னெல்லாம் இயேசு கிறிஸ்து இவங்களுக்கு டீச் பண்ணிட்டு போயிட்டாரு. இங்கே வந்து பவுல் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டாக, இது கிருபை, கிரியை கிடையாது, பரலோகம், நீ இதெல்லாம் அவருக்கு அவரே சொல்கிறார் பாருங்க. பவுல் பேசுகிறத சில இது வந்து புரிஞ்சு கொள்ள முடியல, புரியவும் தேவை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு புரியணும் இருந்திருந்தால் அது இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருப்பார். ஆனால் அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா அது வேற ஒரு திட்டம், அது கிருபையின்
யுகத்தில் வாழ்றவங்களுக்குரியது, அது ரகசியம். ஸோ தீர்க்கதரிசிகள் சொல்லியதை தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொன்னார். நியாயப்பிரமாணம் அதெல்லாம் தான் போதிச்சாருங்க. விளங்குதுங்களா? இப்போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும் பாருங்கள் வேதம் இப்போது. அதனால் இங்கே பேதுரு சொல்கிறாரு, ஆமாப்பா சில விஷயங்கள் வந்து கடவுள் இப்போ பண்ணி கொண்டு இருக்கிறது வந்து எதுவாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த பவுல் சொன்ன இந்த மறைக்கப்பட்ட இந்த கடவுளுடைய திட்டம் வந்து என்னவா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இதை கடவுள் பவுலுக்கு தான் முதல்ல என்ன பண்ணார், ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அதை வந்து பேதுரு வந்து என்ன பண்ணுறாரு, பின்னாடி லேட்டராக வந்து பவுலுக்கிட்டேருந்து கற்றுக்கொள்கிறார். ஸோ அதனால தான் இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு போதிச்சுது. பிற்காலங்களில் அவர் வந்து அதை போதிக்கலைங்க, அதை நிறுத்திட்டார். அவரால் போதிக்கவும் முடியாது. ஏன்னா இப்போ வந்து வேற ஒரு யுகம் கடவுள் கொண்டு வந்துட்டாரு. கிருபையின் யுகத்தை வந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, கொண்டு வந்துட்டாரு. அதனால இந்த கடைசி காலம் என்பதை வந்து அவர் வந்து என்ன பண்ணுறல, போதிக்கிறது கிடையாது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவங்கள் இனி வந்து என்ன பண்ணல, நடக்கலை. ஸோ அதனால் எப்போவுமே ஆண்டவர் இந்த படிப்படியாக கொடுத்த இந்த வெளிப்பாடுகளை புரிந்து கொள்வது எவ்வளோ நமக்கு நன்மையை கொண்டு வருது என்பது வந்து இந்த சம்பவத்துலேருந்தே உங்களுக்கு புரியும். ஆண்டவர் வந்து ப்ரோக்ரஸிவாக தான் அவருடைய ரெவலேஷன்ஸை வந்து என்ன பண்ணார், வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர் நடபடிகள் அது வரலாறு புத்தகங்க. ஆண்டவர் எதை கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வெளிப்பாடுகளை கொடுத்துட்டு வந்தார் இல்லைங்களா, படிப்படியாக. ஸோ முதல்ல இருந்தது வந்து இப்போ இல்லாமல் ஆயிட்டுரு, இப்போ இருக்கிறது அப்புறம் இல்லாமல். இதெல்லாம் வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி புக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா புரியாது, தியானிக்கணும். ப்ரோக்ரஸிவ் ரெவலேஷன் ஆண்டவர் கொடுத்துட்டே வராரு. சில விஷயங்கள் வந்து என்ன ஆகிட்டே வருது, நிறுத்தப்பட்டே வருதுங்க. ஸோ ஆண்டவர் வந்து பேதுருக்கு தெரியாத ரகசியங்களை தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறாரு. இது வந்து பெந்தேகோஸ்து நாளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணல, வெளிப்படுத்தலை. இந்த அந்நிய பாஷை, டங்ஸ், தீர்க்க தரிசனங்கள், அந்நிய பாஷை, இதனுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற ராஜ்யத்துக்கு அல்லது வரப்போகிற அந்த ராஜ்யத்தை வந்து என்ன பண்ணும்படியாக, டு ரெஸ்டோர், சீரமைக்கும்படியாக தான் வந்து இந்த அந்நிய பாஷை, சுகம் அளிக்கிற வல்லமை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அருளப்பட்டதுங்க. இதை தான் வந்து யோவேல் வந்து என்ன பண்ணுறாரு, வரப்போகிற அந்த ராஜ்யத்திற்கு அவர் வந்து ஒரு அடையாளமாக சொல்கிறாரு. ஆனால் இவர்கள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததின் காரணமாக அந்த ராஜ்யம் வராத அவங்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த வரன்கள், அந்நிய பாஷை, அந்த தீர்க்க தரிசன வரங்கள், அந்த சுகம் அளிக்கிற வல்லமை வரங்கள், இதெல்லாம் வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, எடுத்துட்டார். God removed it and it faded away. அதுதான் வந்து இந்த ப்ரோக்ரஸிவ் ரெவல்யூஷனில் நம்ம பார்க்குறோம். காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைலாம் நீங்கள் தியானிச்சுட்டு போகிறப்போ எல்லாமே வந்து என்ன ஆகிட்டு வந்துச்சு, ஸ்டாப் ஆகிட்டு வந்துன்னே இருந்துச்சு. ஆண்டவர் வரன்களை எல்லாம் எடுத்துக்கொண்டார். ஏன்னா அதை கொடுக்கப்பட்ட அந்த நோக்கம் நிறைவேறல. எதற்காக கொடுக்கப்பட்டது, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டங்ஸ் இல்லைங்களா? இங்கே தான் விட்டேன் இல்லைங்களா? ஆமாம், கவனம் வந்துச்சு. போன முறை சொன்னேன் வாட் இஸ் டங்ஸ்ன்னு பார்த்துட்டோம். அந்நிய பாஷைனா என்னன்னு பார்த்தோம். அதனுடைய நோக்கம் என்ன, எதற்கு இந்த அந்நிய பாஷை, எதற்கு இந்த சுகம் அளிக்கிற வல்லமை எல்லாம்? ஏன்னா ராஜ்யத்திற்கு இவங்கள தயார் பண்ணிச்சு. இதெல்லாம் ஏன் கொடுக்கப்பட்டது? ஸோ இதெல்லாம் வந்து இவங்க கொண்டு போயிட்டு இதையெல்லாம் செய்து பிறரை வந்து என்ன பண்ணோம், ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துங்க. இப்போ பேதுரு, யாக்கோபு, யோவானு, தோமா இவங்க எல்லாருமே வந்து இவங்களுக்கெல்லாம் இந்த வரன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்நிய பாஷை. இப்போ வந்து இவங்க இஸ்ரேலை தாண்டி போகிறாங்க வச்சுக்கோங்களேன், தாண்டி தான் போகணும் ரட்சிக்கப்பட்டு இருந்தா. ஆனால் உதாரணத்திற்கு சொல்கிறேன், அது நடக்கலை. இப்போ இஸ்ரேல்லேருந்து வெளியே போகிறாங்கங்க, ஐரோப்பாவுக்கு போகிறாங்க, இந்தியாவுக்கு வராங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க இல்லையா, உலகத்தின் 4 திசைக்கும் இவங்க போகணும் இல்லையா, சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கொண்டு சென்று போகணும். அங்கே போகிறப்போ அவங்க மொழி இவங்களுக்கு எப்படி தெரியுங்க? அதுக்கு தாங்க அந்நிய பாஷை, அது தாங்க பரிசுத்த ஆவியான ஒரு அபிஷேகம், அது தாங்க அங்கே நடந்துச்சு. வேறு ஒருத்தர் மொழியை வந்து கற்காமலே இவங்க பேச துவங்கினாங்க. ஸோ இப்போ இவங்க இந்த இடத்துக்கு வரப்போ இந்தியாவுக்கே வராங்கங்க. இப்போ தமிழில் வந்து இவங்க என்ன பண்ணோம், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ராஜ்யத்தை பற்றி சொல்லணும். இவங்களுக்கு தான் தெரியாது தமிழ். ஸோ இவங்க என்ன பண்ணணும், இங்கே உக்காந்துட்டு யாருன்னா ஒருத்தர்கிட்ட வந்து தமிழ் கற்றுக்குன்னு எழுத படிக்க பல மாதம் பல வருஷம் வந்து தமிழை கற்றுட்டு அப்புறம் சுவிசேஷம் சொல்லணுமா? டிரான்ஸ்லேஷன் யாரும் இருக்க போகிறது கிடையாது.
இருக்கிறீங்களா இல்லைங்களா? புரியுதுங்களா சொல்கிறது? டங்ஸ் என்னான்னு சொல்கிறேங்க, அந்நிய பாஷைனா என்ன, அதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க. அந்நிய பாஷைனா நீ இந்தியாவுக்கு வந்தனா உனக்கு தமிழ் வந்துடும், தமிழில் நீ சுவிசேஷத்தை சொல்லுவ, அதுதான் அந்நிய பாஷைங்க. அந்த மொழியை கற்காமலேயே அதை பேசுகிற, அதுக்கு பேர் தான் அற்புதம். சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம்னா அதுதான். கற்றுட்டு பேசுறதுக்கு பேரெல்லாம் அற்புதம் கிடையாது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது கிடையாது, அது இயற்கையானது. ஆமாவா இல்லைங்களா? இங்கே அந்நிய பாஷை நிறுத்தப்பட்டது என்பதற்கு சான்று ப்ரூஃப் என்னன்னா, மிஷினரிமார்களை பாருங்கள். இங்கே இந்தியாவுக்கு வந்த வில்லியம் கேரி ஐயா, பார்த்தலமியூ சீகன் பால்க ஐயா அவர்களெல்லாம் எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் வந்து ஐரோப்பா நாட்டில் இருந்தெல்லாம் வந்து இங்கே வந்து அவங்களுக்கு அந்நிய பாஷையிலலாம் இல்லைங்க. அந்நிய பாஷையெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க போயிட்டு தமிழ் வரலங்க. சீகன் பால்களுடைய வரலாறெல்லாம் நீங்கள் படிச்சிங்களா? அழுந்துருவீங்க. விரல்ல மண்ணில் எழுதி ரத்தம் சொட்ட சொட்ட தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு தமிழ் வேதாகமங்களை வந்து என்ன பண்ணாங்க, வேதத்தை தமிழ் மொழியில மொழிபெயர்த்தாங்க, மற்ற மொழிகளில மொழிபெயர்த்தாங்க. ஏன் வந்து அப்படியே பண்ணிடலாமே, பரிசுத்தாவியானவர் அபிஷேகம் இருந்துச்சுன்னா, பெந்தெகோஸ்தே நாளில் வந்து அதே அபிஷேகம் எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சுன்னா நீ கற்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ வரலாம், நீ எல்லா வேதத்தை ஈஸியாக டிரான்ஸ்லேஷன் பண்ணிடலாமே. ஆனால் அது இல்லைங்க, அந்த வரன்கள் எடுக்கப்பட்டதுங்க. அதனால தான் மிஷினரிகள் வந்து இங்கே பாடுபட்டு மொழிகளை கற்றுக்கொண்டு என்ன பண்ணாங்க, வேதத்தை மொழிபெயர்த்தாங்க. இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மொழியில வேதம் இல்லை. மிஷினரிமார்கள் போதகர்கள் எல்லாம் பிரயாசப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்நிய பாஷை என்ற வரன் ஆண்டவர் எடுத்துட்டார். நீ ஒரு மொழியை வந்து கற்றுக்கொண்டு தான் அதை வந்து நீ என்ன பண்ண முடியும், செயல்படுத்த முடியும். விளங்குதுங்களா இல்லையா சொல்லுறதெல்லாம்? சுகமளிக்கிறது பெரிய போயிட்டு நீ யூதர்கள்னாலே அவங்க அற்புதம் அதிசயத்தை எதிர்பார்க்குறவங்க. 1 கொரிந்தியர் அவங்களுக்கு அற்புதத்தை செஞ்சாதான் நம்புவாங்க. இது எங்கே தோங்குது, மோசையின் காலத்திலே இல்லையா? மோசை ஆண்டவர் அனுப்புறாரு எகிப்துக்கு போரான்கிட்ட. அப்போ சொல்றாரு, மோசை சொல்றாரு, எப்படி இவங்க நம்புவாங்க ஆண்டவரேனா? அப்போ அற்புதத்தை அப்போதான் முதல் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கோலை கீழே போடு, அது பாம்பா மாறும், கையை பாக்கெட்டுக்குள்ளே நீ போடு, அது குஷ்டரோகமாக இருக்கு. திருப்பி அற்புதங்களை எதிர்பார்க்குறாங்க. யார் அனுப்புனாங்க? இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்னை அனுப்புனாரு. நம்ப மாட்டானுங்க, அற்புதம் செய்ய. அது போலவே தான் யூதர்கள் அற்புதம் அதிசயங்களை எதிர்பார்க்குறாங்க. இவங்க போயிட்டு அங்கே சுகவீனமாக இருக்கிறவங்க மேலே கை வைக்கிறப்போ, மறிச்சவங்களை உயிரோடு எழுப்புறப்போ, இந்த அற்புதங்கள் எல்லாம் இவங்க அங்கே நிகழ்த்துறப்போ அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அதுக்கு தான் ஹீலிங்கு. நம்மளுக்கு இதெல்லாம் கிடையாது. நீ ஒருத்தனை சுகப்படுத்தி நீ ரட்சிக்கப்படுறதுக்கு பேர் ரட்சிப்பு கிடையாது கிருபையின் காலத்தில். அது வேற. எவ்வளோ இப்போ வேற இடத்துக்கு நான் போயிட்டேன்னா அங்கே டீச்சிங் அதில் போயிடுவேன். அதனால் இங்கே நிறுத்திடுறேன் நான். அது அவங்களதே நம்ம இன்னைக்கு தியானிச்சிடலாம். விளங்குதுங்களா இல்லைங்களா? ஸோ எப்போ அவங்க மனம் திரும்பலையோ, ராஜ்யத்தை அவங்களுக்கு அளிக்கப்பட்டதை அவங்க நிராகரிச்சிட்டாங்களோ, அப்போவே வரன்களையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, நிறுத்திட்டார். இது பவுலுடைய வாழ்க்கையில பவுல் கூட வந்து யூதர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற அனுப்புறாரியா, வெறும் இவங்களுக்கு மாத்திரம் கிடையாது, புறஜாதிக்கு மாத்திரம் கிடையாது. பவுல் யூதர்களுக்கும் என்ன பண்ணாரு, ஊழியம் செஞ்சார். ஸோ அவரும் அற்புத அடையாளம் எல்லாம் செஞ்சார். பிற்காலத்தில் பார்த்தீங்களா அவரால் செய்ய முடியல. அவருக்கும் அவருடைய உடன் ஊழியக்காரங்களே நோயில் தான் அவதிப்பட்டாங்க. புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா இதை விட ரொம்ப கிளியராக டீட்டெயில்டாக மற்றவங்க யாருன்னா போதிப்பாங்களா எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஸோ இன்றைக்கி சபையில் இருக்கிற ரொம்ப பரிதாபமான நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில், அதாவது யூதர்களுடைய பண்டிகை நாளாகிய அந்த பெந்தேகோஸ்தே நாளில் தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பிறந்துச்சுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பரிதாபம் பார்த்தீங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியல பாருங்கள், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஒரு ரகசியம் என்பதே அவங்களுக்கு தெரியறதில்ல பாருங்கள். இங்கே வந்து தீர்க்க தரிசனம் தான் என்ன ஆகிட்டே இருக்கு, நிறைவேறி கொண்டு இருக்குங்க. பேதுரு வந்து அப்போஸ்தலர் 2:7 இதுதான்ப்பா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையினுடைய முதலாம் நாள், ஆரம்ப நாள்னு சொன்னாரா? கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, இதுதான் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட கடைசி நாள், த லாஸ்ட் டேஸ். படிச்சிங்களா இல்லைங்களா? படிக்கிறதுல சரியா? மற்றவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படி திணிச்சிட்டாங்க. அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. நானும் அப்படி தான் இருந்த ஆரம்ப காலத்துலலாம். ஆண்டவர் மாற்றினார் இல்லையா? அங்கத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டில் அகஸ்டின், ஒரிஜின் இவங்கெல்லாம் வந்து இந்த வேத பகுதிகளெல்லாம் ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணி
எல்லாமே இப்போ சபைக்கு தான் நடக்கிறது. யூதர்களுக்கு இஸ்ரேல்களுக்கு சொல்லி இதெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் எதில் யாரோடு தான் நடத்திட்டு இருக்கிறார், அதெல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியில் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையோடு தான் போதிச்சிட்டாங்க. அதையே காலங்காலமாக ஃபாலோ பண்ணி இன்னைக்கு கிறிஸ்துவமே வந்து தவறான டைரக்ஷனில் தான் என்ன ஆகிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இது இஸ்ரவேலர்களுடைய கடைசி நாட்கள், துன்பத்தின் நாட்கள், வலியின் நாட்கள், பாவத்தின் நாட்கள் தான் பேதுரு அவங்களை என்ன பண்ணுறாரு, அட்ரஸ் பண்ணுறாரு. 17வது வசனம். ஸோ 17வது வசனத்தில் சொல்கிறாரு, அப்போஸ்தலர் 2:17, மாம்சமான கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரர், இந்த வசனத்தை எடுத்துக்கிறாங்க, வாசிடலாமா? உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள், என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஸோ இங்கேயும் என்ன தப்பாக போதிக்கிறாங்க பார்த்தீங்களா? வசனம் சொல்லிச்சு, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் அப்படின்னு வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இங்கே கொண்டு வந்துடுறாங்க. அப்படியே படிக்கிறப்ப என்ன தோணுது, மாம்சமான யாவர் மேலும்னா அப்போ எல்லாரும் தானே, அப்போ இந்து முஸ்லீம்ஸ் இவங்க மேலே கூட ஊத்துறாரு. வேதத்தை கான்டெக்ஸ்ட் பிரகாரம் படிக்கணும். கொஞ்சம் கவனம் சிதறினாலும் போச்சு. இங்கே என்ன சொல்கிறாரு, ஆல் ஃப்ளஷ் அப்படின்றத வந்து ஆண்டவர் யாரை சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, யூத மக்களை சொல்கிறார், இஸ்ரேல் நாட்டை சொல்கிறார். வஞ்சிங்களா இல்லைங்களா? அந்த எல்லாரும் என்பது தான் கீழே சொல்லுது, உங்கள் குமாரர், யுவர் சன்ஸ். வஞ்சா இல்லைங்களா? உங்கள்னா பேதுரு யாரை அட்ரஸ் பண்ணுறாரு? 14வது வசனம். யாருங்க அட்ரஸ் பண்ணுறாரு? யூதர்களை அட்ரஸ் பண்ணுறாரு. உங்கள் யோவேல் யாரை சொல்கிறாரு? உங்கள் குமாரர், உங்கள் குமாரத்திகள், உங்கள் மூப்பர், உங்கள் வாலிபர், உங்கள் வேலைக்கார். யார் இவங்கெல்லாம்? யூதர்கள். நம்புற மாதிரி இல்லை. அப்படித்தான் உங்களுடைய மைண்டே போகும். விளக்குறேன். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அப்பத்துலேருந்தே இருக்கிறாருங்க. நீங்கள் நினச்சிக்காதீங்க பெந்தேகோஸ்துனால தான் முதல் முறையில் வந்தாருன்ட்டு. தப்பு. அப்படி போதிக்கிறாங்கன்னா தப்பு, அவங்களுக்கு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் காலங்காலமாக இருக்கிறார். 1வது அதிகாரம் 2வது வசனத்துல இருக்கிறார். ஆதியாகமங்க, பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிரு அங்கத்துலேருந்தே இருக்கிறாரு. இந்த ஜெகோவா விட்னஸ்ஸு, இந்த யூதர்கள் தான் அவரை வந்து ஒரு நபராக பார்க்க தவறிட்டாங்க. அவங்களுக்கு தெரியல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனால் யார் மேலே மாத்திரம்தான் அவர் வருவார்? ராஜாக்கள் மேலே தான் வருவார், தீர்க்கதரிசிகள் மேலே தான் வருவார், ஆசாரியர்கள் மேலே தான் வருவார். ஆமாம், இல்லை பழைய ஏற்பாடு படிச்சு இருக்கிறீங்களா? ஆரோன் ஆசாரியன், மோசே தீர்க்கதரிசி, தாவீது, சவுல் ராஜா, இவங்க மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வந்தாரா? ஜட்ஜஸ் மேலெல்லாம், நியாயாதிபதிகள் மேலெல்லாம், கிதியோன், இவங்க மேலெல்லாம் வந்தாரா? பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் எப்படின்னா குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மாத்திரம்தான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், இவங்க மேலே தான் வருவார். அவர் யார் மேலே வர்றாரோ அவங்க மேலே ஒரு நோக்கத்தை வைத்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றி போயிடுவார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் வந்தது. விளங்குதுங்களா? ஆனால் யோவேல் சொல்கிறாரு, இல்லை மாம்சமான யாவர் மேலேயும் நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய ஆவியை ஊற்ற போகிறேன்ட்டு கடவுள் சொல்லி இருக்கிறாரு. ஸோ பழைய ஏற்பாட்டில் ஒரு சிலர் மேலே வந்தவர் இப்போது இந்த கடைசி நாட்களில், இந்த கடைசி நாளில் இப்போ சொல்லுங்கள், அப்போது பெந்தெகோஸ்தே, இந்த கடைசி நாளில் வந்து மாம்சமான எல்லா யூதர் மேலேயும் நான் வரப்போகிறேன். ஊற்றப்பட யார்? உங்கள் குமாரர், உங்கள் பசங்கப்பா, உங்கள் பெண் பிள்ளைகள், உங்கள் குமாரத்திகள், உங்கள் மூப்பர்கள், வயதானுங்கோ, வாலிபர்கள். அப்புறம் இவங்க மாத்திரம் கிடையாது, வெறும் உங்கள் குமாரர், குமாரத்திகள், வாலிபர்கள், மூப்பர்கள் மாத்திரம் கிடையாது. உங்கள் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்க மேலே கூட இருக்கா இல்லைங்களா? சர்வன்ஸ், ஹேண்ட்மெய்டன். ஆமாம் இருக்குங்க, ஹேண்ட்மெய்டன்ஸு. யார்ப்பா இவங்கெல்லாம் வந்து எஜமானுக்காக, எஜமானுடைய வார்த்தைக்கு காத்து கொண்டு இருக்கணுங்க. எஜமான் எப்போ எனக்கு எந்த பணியை கொடுப்பாரு நான் உடனே செய்வேன். அதாவது ஒரு வசனம் இருக்கு இல்லையா, வேலைக்காரனுடைய கண்கள் எப்பொழுதுமே எஜமானுடைய கரத்தை நோக்கி பார்த்து வசனம். அது என்ன அர்த்தம்னா, எப்போ என் எஜமான் எனக்கு வேலை கொடுப்பாரு நான் எப்போ அதை செய்யலான்ட்டு
காத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா வேலைக்காரங்க, அவங்க மேலே நான் என்னுடைய ஆவி என்ன பண்ணுவேன், ஊற்ற போகிறேன். அதாவது மேலிருந்து கீழே வரைக்கும் எல்லாரும், அதுதான் ஆல் ஃப்ளஷ், ஆல் ஜூயிஷ் ஃப்ளஷ், எல்லா யூதர்கள் மேலும் என் ஆவியை நான் என்ன பண்ண போகிறேன், ஊற்ற போகிறேன். ஆனால் அதுக்கு அவங்க என்ன பண்ணணும், மனம் திரும்பணும், ரிப்பன்ட், என்னை மெசியாவாக அவங்க என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். எல்லார் மேலேயும் என்னுடைய ஆவியை நான் என்ன பண்ணுவேன், நான் ஊற்றுவேன். அது தாங்க இந்த பெந்தெகோஸ்தே அந்த நாளில் நடந்துட்டு இருக்கு. அங்கே இருந்த யூதர்கள் 3000 பேர் வந்து இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க, மெசியாவாக ஏற்றுக்கொண்டாங்க. எல்லார் மேலேயும் வந்து என்ன பண்ணாங்க, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்களா இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்க, ஏற்றுக்கொண்டவங்க மேலே வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினாரு. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசினார்கள். அதுதாங்க இங்கே சம்பவித்து கொண்டிருக்கிறது. இந்த வேத பகுதியெல்லாம் நீங்கள் வாசிச்சுட்டு மாம்சமான யாவர் மேலேனா முஸ்லீம்ஸு, ஹிந்துஸு இவங்க மேலெல்லாம் ஊற்றுவா, அதெல்லாம் நம்மளுடைய இதுலேயே கிடையாது, ப்ரோக்ராம்லேயே. கிருபையின் காலத்தில் வந்து ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வந்து நீ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறப்பவே உனக்குள்ளே வந்துடுவார். எபேசியர் 1:13 ஆல்ரெடி இதெல்லாம் தியானிச்சிருக்கிறோம், போதிச்சிருக்கிறோம், கேட்டு பாருங்கள், விளங்குதா? ஸோ இந்த ஆல் ஃப்ளஷ்ன்னு நீங்கள் வந்து எல்லாத்தையும் கூட்டிடக்கூடாது. அந்த ஆல் ஃப்ளஷ்னா யூதர்கள் முதல்ல ஒரு சிலர் மேலே வந்தார், இப்போ எல்லா யூதர்கள் மேலேயும் வந்து அவர் வந்து வருவார் என்பதை தான் இங்கே நம்ம வாசிக்கிறோம். 19வது வசனம், அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகை காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். ஸோ இங்கே இந்த 2 வசனத்தை பேதுரு கோட் பண்ணுறாரு. இது நடந்துச்சா பார்த்தீங்கன்னா நடக்கல. பேதுரு வந்து சொன்னது வந்து அதாவது 14 17 19 18 வரைக்கும் சொல்லியிருந்து நடந்துச்சு. இந்த 19 20வது வசனத்து சொல்லப்பட்டிருந்து நடக்கலை. இது என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் உபத்திரவ காலம், ட்ரிபிலேஷன். இதை வந்து யாக்கோபுடைய இக்கட்டான காலம்னு சொல்லுவாங்க, ஜேக்கப்ஸ் ட்ரபிள்ன்ட்டு வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்க இல்லையா, எரேமியாலெல்லாம். இது ஏன் நடக்கலை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசனத்தை நிறுத்திட்டார், சொன்னேன் இல்லைங்களா. இந்த உலகம் வந்து யாருடைய நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கு. அதாவது புறஜாதியார்களுடைய ஆதிக்கம், அவங்களுடைய ஆதிக்கம் தான் இந்த பூமியில் நடந்து கொண்டு இருக்கு. எப்பத்திலிருந்து கடந்த 6000 வருடங்களாக இந்த பூமியை வந்து யாருடைய நாளில் தான் இயங்குது, மனிதனுடைய நாளில் தான் இயங்குது. விளங்க கஷ்டமாக இருக்குங்களா? விளக்கலாமே. 6 நாள் 6000 வருஷமாக இந்த பூமியை வந்து யார் தான் நடத்திட்டு இருக்கிறான், யாருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு, புறஜாதிகளுடைய ஆட்சி தான் இந்த பூமியில் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த புறஜாதியார்களுடைய இந்த ஆட்சி டிமினிஷ், இது நிறைவடையும் போது, அகற்றப்படும் போது தான் கடவுளுடைய ஆட்சி வந்து என்ன பண்ணப்படும், ஆமாவா இல்லைங்களா? இது ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய முறை போதிச்சிருக்கிறேங்க. இந்த கர்த்தருடைய நாள் வந்து எதற்கு எதிரானது பார்த்தீங்கன்னா மனிதனுடைய நாளுக்கு எதிரானது. ஏன் மனிதனுடைய நாள்னு ஏன் சொல்கிறேன் புரியலன்னா, தானியேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பினீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன், அதனால் அப்படியே சொல்லிடுறேன்னு. நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்னம் பார்க்குறாரு இல்லைங்களா, அந்த சிலை தங்கம் வெள்ளி இல்லைங்களா, இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் டீச் பண்ணியிருக்கிறேன் இல்லைங்களா. அந்த வெண்கலம், இரும்பு, களிமண், இரும்பு இதெல்லாம். ஸோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து இந்த சொப்பனத்தின் மூலயமா என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை வந்து புறஜாதியார்கள் வந்து என்ன பண்ண போகிறாங்க, இந்த ராஜ்யங்களை வந்து ஆட்சி செய்ய போகுது. எப்போ வரைக்கும், அந்த கர்த்தருடைய நாள் வர வரைக்கும் இந்த ஆட்சி. கர்த்தருடைய நாள் என்று குழம்பிடாதீங்க, 2 இருக்குங்க. லார்ட்ஸ் டேன்னு இருக்குது, த டே ஆஃப் த லார்டு இருக்குது. இது 2மே வேறு, நீங்கள் குழம்பிடாதீங்க. இன்றைக்கி சபையில் குழப்பி வச்சுட்டு இருக்கிறாங்க. லார்ட்ஸ் டே என்பது வந்து முழு வேதத்தில் ஒரே இடத்துல தாங்க வரும். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனமா, 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அங்கே வந்து யோவான் வந்து என்ன பண்ணுறேன், நான் கர்த்தருடைய நாளில் வந்து ஆவிக்குள்ளானேன், அந்த ஒரு இடத்துல மட்டும் தாங்க கர்த்தருடைய நாள்னு வரும். அதுக்கு பேர் என்னன்னா லார்ட்ஸ் டே. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து 2 இடத்துல வந்து சொல்லுவார். அவர் லார்ட்ஸ் டேனாலாம் சொல்ல மாட்டார்,
வாரத்தின் முதலாம் நாள் இல்லையா, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லுவார் 20 சொல்லுவார். அப்புறம் வந்து கொரிந்தியில் 1 கொரிந்தியரில் சொல்லுவார் லார்ட்ஸ் டேன்னு சொல்லுவார். சாரி, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக்குன்னு சொல்லுவார், வாரத்தின் முதலாம் நாளுன்ட்டு. ஸோ இதை வந்து இந்த கர்த்தருடைய நாளோடு நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, ஒப்பிட்டு பார்க்காதீங்க. இது வந்து லார்ட்ஸ் டே கிடையாது, த டே ஆஃப் த லார்ட். ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, இந்த டே ஆஃப் த லார்டுக்கு அகெயின்ஸ்டாக தான் த டே ஆஃப் மேன் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுன்றதை சொல்கிறேன். ஸோ திருப்பி வந்துடுவோம். அந்த சிலை, அந்த சிலையில் வந்து பல ராஜ்யங்களை வந்து ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, பாபிலோனுக்கு அடுத்து வந்து மெதோ பெர்சியர்கள், அதுக்கப்புறம் வந்து கிரீஸ், அலெக்சாண்டர் த கிரேட் வருவான், அவன் இந்த உலகத்தை ஆட்சி, அவனுக்கு அப்புறம் ரோமர்கள் வருவாங்க. இந்த ஆட்சிகள் எல்லாம் வந்து வரப்போகுது. இவங்கெல்லாம் வந்து இந்த உலகத்தை என்ன பண்ண போகிறாங்க, ஆள போகிறாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து இந்த 10 விரல்கள், அந்த களிமண்ணும் அந்த இரும்பும், அது வந்து அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியை குறிக்கிறது. அப்போ 10 ராஜ்யங்கள் எழும்பி என்ன பண்ண போகிறாங்க, கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்பட போகிறாங்க இல்லைங்களா. ஆனால் அந்த இந்த காலகட்டம் கடந்த 6000 வருஷமாக அது தான் சொல்கிறேனே, இந்த உலகம் உண்டான முதல் கொண்டு இப்போ வரைக்கும் வந்து மனிதனுடைய ஆட்சி தான் இந்த பூமியில் நடந்து கொண்டு இருக்கிறது. அது யாரால் நடத்தப்படுது பார்த்தீங்கன்னா, இந்த புறஜாதி மனிதன், விழுந்து போன, உலகத்தை ஏமாத்துற, விளங்குதுங்களா, அல்லது ஏமாற்றப்பட்ட ஃபூலிஷ் மதிகேடான மனிதர்களால் தான் வந்து இந்த உலகம் வந்து ஆட்சி செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதுதான் மனிதனுடைய நாள். ஆனால் இவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை வெளியே வச்சுட்டு இந்த உலகத்திற்கு எப்படின்னா சமாதானத்தை கொண்டு வரணுன்ட்டு உலகத்தில் எல்லா லீடர்ஸ், தலைவர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, போராடிட்டு இருக்கிறாங்க. கடவுள் என்ற ஒரு இந்த இதில் வரக்கூடாதுப்பா, நம்மளே ஆண்டுடணும் இந்த உலகத்தை, கடவுளெல்லாம் வரக்கூடாது, கிறிஸ்துன்றவரை வந்து வெளியே தள்ளிட்டு நம்மளே இந்த உலகத்தை ஆண்டு நம்மளே இந்த உலகத்தினுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணி சமாதானத்தை கொண்டு வரலான்ட்டு எல்லா தலைவர்களும் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், நடக்கலை. ஸோ ஆண்டவர் பார்த்துட்டு இவங்களை வந்து சிதிக்கிறாராம். சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம தியானிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நகைப்பார், இவர்களை இலகாக்கும். படிச்சுக்கிறீங்களா இல்லைங்களா, சங்கீதம் திருப்புங்களேன். இவங்க வந்து கடவுளை சீன்ல இருந்தே எடுத்துடணுன்ட்டு, கிறிஸ்துவை இந்த பூமியில இருந்தே அவருடைய நாமம் இருக்கக்கூடாது, இப்படி கடவுளே ஒருத்தர் இல்லை அப்படின்ட்டு சாத்தான் வந்து இந்த உலக தலைவர்களை வைத்து போராடிட்டு இருக்கிறான் இல்லையா. எவல்யூஷன் தியரி, குரங்குலேருந்து வந்தோம், கடவுளெல்லாம் கிடையாது, விஞ்ஞானத்தை அதை கையாளுறான், இதெல்லாம் வச்சு கடவுளெல்லாம் கிடையாதுன்ட்டு பிளான் பண்ணுறான். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இலகுவார். என்ன சொல்றாரு, என்ன நீங்க வந்து பிக்சர்ல இருந்து வெளியே வச்சு நீங்க அதுக்கு முன்னாடி பின்னாடி வசனம்லாம் உங்களுக்கு வேர்ஸ் பை வேர்ஸா உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கிறேன், போய் நீங்க கேட்டு பாருங்க. ஸோ மனுஷன் பிரயாசப்படுறான் எப்படின்னா சமாதானத்தை கொண்டு வந்துடலான்ட்டு, இப்போ ஒன்றும் வியாபாரம் ஆகலை. அவனுடைய நாளில் அவன் இருக்கிற வாசை எல்லாம் பிரயாசப்படுறான். ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் அங்கேயோடு நிறுத்தலைங்க. தானியல் தீர்க்க தரிசனம் அங்கே ஒரு அற்புதமான வசனம் இருக்குது. அதற்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். ஏன் பார்த்தீங்கன்னா, வாசிங்களேன், தானியல் 2ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை படிச்சிங்கன்னா அங்கே ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்குது. வாசிப்போம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து பெயர்ந்து பரலோகத்திலிருந்து உருண்டு வந்து 2ஆம் வருகை இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார்.
சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம். இன்னும் கீழெல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கடைசி நாள், த டே ஆஃப் த லார்ட். அப்போ தாங்க டே ஆஃப் த லார்ட் என்பது வந்து ஒரு நாள் கிடையாது. இப்போ எப்படி ஒரு டேனா ஒரு நாள், அது கடவுளுடைய இதில் ஒரு நாள் கிடையாதுங்க. அந்த 7 year பீரியட், அந்த உபத்திரவ காலம் முழுசுமே எது தான் கர்த்தருடைய நாளில் சம்பவிக்க போகிறது தான். அதெல்லாம் உபத்திரவங்கள் அது தொடர்ந்து 1000 வருஷம் அரசாட்சியும் எதில் தான் அடங்கும்? கர்த்தருடைய நாளில் தான். ஏன்னா கர்த்தர் தான் அவருடைய நாளில் அந்த 1000 வருஷத்துல அவர் என்ன பண்ண போறார்? ஆட்சி செய்ய போறார். இப்போ மனுஷனுடைய நாளில் நம்ம வாழ்றோம், மனுஷன் ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறான். இவன் ஆட்சி செய்ததற்கு எந்த ஒரு சான்றுமே இராதபடிக்கு, அதாவது உலகத்துல இத்தனை ராஜ்யங்கள் வந்து இத்தனை மன்னர்கள் ராஜாக்கள் எல்லாம் இருந்தாங்க என்றதற்கு சான்றே இருக்காதபடிக்கு அந்த ராஜ்யம் வந்து எல்லாத்தையுமே நிர்மூலமாக்கி, அதாவது அந்த கல் மோதி டஸ்ட் ஆகி அந்த டஸ்டெல்லாம் வந்து வேப்பர் இதாகிடுச்சு, காத்துல பறந்து போயிடுச்சு. அப்படி ஒன்று இருந்ததாக சான்றே இல்லை. அதே போலவே இந்த உலகத்துல இருந்த ராஜ்யங்கள் எல்லாமே இருந்ததாக சான்றே இல்லாம கடவுள் அழிச்சிட்டு அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறார். ஒரு அற்புதமான வசனம் பாத்தீங்களா? மனுஷனுடைய எல்லாம் அந்த நாள் என்ன நடக்கும்ட்டு எக்கச்சக்கமான வசனங்கள் இருக்குங்க. எதை கவர் பண்ணுறதுனே தெரியல. ஏசியா ஒரே ஒரு வசனம், 2ஆம் அதிகாரம். நான் தான் சொல்றேனே, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அவங்களுக்குங்க. நம்ம போயிட்டு பின்னிக்கு நடக்க போறது தான் எல்லாமே. 2ஆம் அதிகாரம் வசனம் 11 பாருங்களேன். நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும் கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். என் நாளில்? அந்த நாள் கர்த்தருடைய நாளில் அவர் தான் உயர்ந்திருக்க போறார் அவருடைய ராஜ்யத்துல. இவங்களுடைய மேட்டிமை, வீராப்பு, நான் ஏன் ஆட்சி ஏன் எல்லாம். இன்னொரு வசனம் அது கீழே, எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளினுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையுமானவை எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும். ஸோ அந்த ராஜ்யத்தில் நடக்க போகிற அந்த கர்த்தருடைய நாளில் நடக்க போகிற சம்பவத்தை இங்கே ஏசாயா மூலியமாக ஆண்டு சொல்கிறாரு. எல்லாருடைய மேட்டிமையும் இது பண்ணப்படும். ஏன்னா அந்த நாளில் கர்த்தரை என்ன பண்ண போகிறாரு? ஆட்சி செய்ய போகிறார். அதுதான் த டே ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய நாள். இது நடந்துச்சானா? நடக்கல. நடக்காததற்காக கர்த்தருக்கு நான் என்ன பண்றேன்? நன்றி சொல்றேன். ஏன்னா அவருடைய அந்த அளவற்ற அன்பினாலே வந்து அவர் என்ன பண்றார்? நம்மளை நேசித்ததின் விளைவாக அந்த தீர்க்க தரிசனத்தை நிறுத்திட்டு, அவருடைய கோபாக்கினை ஊற்றப்படுறதை நிறுத்திட்டு கிருபையின் யுகத்தை துவங்கிட்டார். எதுல? அவருடைய அன்பினாலங்க. அவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் இல்லைங்களா? அதனால அந்த தீர்க்க தரிசன யுகத்தை நிறுத்திட்டு அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிஞ்சு கொண்டு கிருபையின் யுகத்தை வந்து என்ன பண்ணிட்டாரு? துவங்கிட்டாருங்க. அழிந்து கொண்டிருக்கிற மனுக்குலத்தை மீட்கும்படியாக உலகத்திலே இருந்த பிரதான பாவியை, த வர்ஸ்ட் சின், த சீஃப் சின்னரை வந்து என்ன பண்றாரு? பவுலை வந்து தெரிஞ்சுக்கின்னு அவர் என்ன பண்றாரு? புறஜாதியாருக்கு அப்போஸ்தலனாக மாற்றி என்ன பண்றாரு? அவருடைய நீடிய பொறுமையை வந்து வெளிப்படுத்தினாருங்க. எதுல இருந்து நமக்கு மீட்பு? தேவனுடைய கோபாக்கினையில இருந்துங்க. கடைசி வசனம் வாசிச்சு முடிச்சலாமே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 21. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். பாருங்க, நான் சொல்லுவேன், எப்பவுமே கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். எது வரைக்கும் நடந்துச்சு, எது நடக்கல என்பது உங்களுக்கு போதிச்சுட்டு இருக்கிற இல்லைங்களா? யோவேல சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் 17 18 வரைக்கும் நடந்துச்சு இல்லைங்களா? கடைசி நாள்ல என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், அதெல்லாம் நடந்துச்சு. ஆனா 19 20 வந்து என்ன பண்ணல, நடக்கல. அது வந்து உபத்திரவ காலம், அது நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ 21 என்ன பண்ணப்பட்டிருக்கு? நிறுத்தப்பட்டிருக்கு. இது புரிய மாட்டேருக்கு பாருங்க நிறைய பேர். இந்த வசனத்தை அவுட் ஆஃப் கான்டெக்ட் எடுத்து பார்த்தியா, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எல்லாருக்குமே ரட்சிப்பு கிடையாது. கான்டெக்ட்ல வாசி. பேதுருக்கு தெரியாதுங்க, அப்படியே என்ன பண்ணிட்டாரு? அது சொல்லிட்டாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும்.
இயேசு கிறிஸ்து கூட லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு ஜெப ஆலயத்திற்கு போய் அங்கே அவர் கையில் வேதம் கொடுக்குறாங்க. லூக்கா 4 எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஏசி 61ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, வாசிச்சாரா இல்லைங்களா? மனுஷக்குங்க ஆயத்தமாக வரல, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அதை கோட் பண்ணி சொல்கிறாரு, அதனால சொல்கிறேன். ஏசி 61ஆம் அதிகாரம் திருப்பிக்கிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்துதலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். பார்த்தீங்களா, இங்க இந்த வசனத்தை தான் வந்து ஆண்டவர் வந்து லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறாரு, கோட் பண்ணுறாரு. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட எல்லாத்தையுமே அங்கே இயேசு கிறிஸ்து வந்து வாசிச்சாரா பார்த்தீங்கன்னா இல்லை, அங்கே ஏதோ ஒன்று விடுறாரு. பாருங்களேன் வசனம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், மன்னிச்சுக்கோங்க, எத்தனை வசனம், 18வது வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தம் படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி. பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஃப்ரேஸை வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, வாசிக்கல. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த எது வரலன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும். பார்த்தீங்களா, இதை வந்து அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, கோட் பண்ணல. கவனிச்சிங்களா? ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும், அவருக்கு ரகசியம் தெரியும் இல்லைங்களா? அவர் தானேங்க அந்த ரகசியத்தை பவுலுக்கே இதான் வெளிப்படுத்துறாரு. ஸோ அவருக்கு ரகசியம் தெரியும், எது வரைக்கும் சம்பவித்தது என்பதை வந்து அவர் வந்து சொல்லிட்டு, இது உங்களுடைய காதுக்குனா நிறைவேறுது, இந்த வசனம் இந்த நாளையில உங்களுடைய செவிகளை கேட்கும்படியாக என்ன ஆச்சு, நிறைவேறுச்சுன்னு சொன்னார். ஆனால் எது நிறைவேறல, த வெஞ்சனன்ஸ் ஆஃப் த லார்ட். அங்கே இருக்கு பார்த்தீங்களா, பழி வாங்குதல், சரி கட்டுதலே ஆண்டவர் வந்து என்ன பண்ணல, இன்னும் துவங்கலை. அதனால தான் இயேசு கிறிஸ்து அதை வாசிக்கலை. ஆனால் பேதுருக்கு அது தெரியாது பார்த்தீங்களா. ஸோ பேதுரு வந்து யோவேல் சொன்னது அந்த கொட்டேஷன் என்ன பண்ணிடுறாரு, அப்படியே சொல்லிடுறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இதற்கப்புறம் என்ன நினச்சாரு பார்த்தீங்கன்னா, எப்படியோ இயேசு கிறிஸ்துவெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, தீர்க்கதரிசிகளெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார், அபிஷேகம் பெற்றுக்குனாங்க. அடுத்தது என்ன ஆக போகுது, இவங்க வந்து மனம் திரும்பலைன்னா உபத்திரவ காலம் துவங்க போகுது, சூரியன் இருள் அடைய போகுது, சந்திரன் வந்து ரத்தமாக மாற போகுதுன்ட்டு அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அப்படியே சொல்லிட்டார். நல்லா விளங்கி கொள்ளணும் வசனத்தை, கான்டெக்ஸ்ட் பிரகாரம். ஸோ அப்போ அது நடக்கிறப்போ அந்த உபத்திரவ காலத்தில் யாரெல்லாம் வந்து அவருடைய நாமத்தை கூப்பிடுறாங்களோ அவங்களாம் ரட்சிக்கப்படுவாங்க. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான்னா அந்த உபத்திரவ காலத்தில் நடக்க போகிறது பேதுரு கோட் பண்ணுறாருங்க. அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுக்காதீங்க. அங்கே உபத்திரம் அதெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிங்க. அப்போ நம்ம இருக்க மாட்டோம், ஆனால் வாசிச்சு தான் பாருங்களேன், ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி, இந்த உலகமே அழிஞ்சு இருக்கு வாதைகளினால. அப்போ யாரெல்லாம் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்கிறாங்களோ, கர்த்தருடைய நாமங்க நாமத்தினால ரட்சிக்கப்படுறது யூதர்கள். எவ்வளோ தடவை சொல்லியிருக்கிறேன் நான், இயேசு கிறிஸ்து தான் மெஸ்ஸியான்ட்டு நம்புறது, அதுதான் அவருடைய நாமத்தை நம்புறவங்களுக்கு தான் யூதர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம வந்து அவருடைய நாமத்தை தொழுது கொண்டவாச ரட்சிக்கப்படல. கவனம் வச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து யார் அப்படின்ட்டு, அவர் மெஸ்ஸியான்ட்டு நம்புறவாச நம்ம ரட்சிக்கப்படல. இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார் என்பதை நம்புறவாச தான் நமக்கு ரட்சிப்பு. டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டை எடுக்காதீங்க. நீங்கள் இன்னும் கவனிச்சிங்கன்னா ரொம்ப சிக்கலான ஒரு வசனம் தான் இது. ஏன் பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை நம்மளுடைய அப்போஸ்தலன், புறஜாதிகளின் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் கூட என்ன பண்ணுறாரு, கோட் பண்ணுறார்.
முழு நியூ டெஸ்ட்மெண்ட்லேயே 2 இடத்துல தான் இந்த வசனம் கோட் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்று பேதுரு கோட் பண்ணுறாரு அப்போஸ்தலர் 2ல், இன்னொன்று வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் 10ஆம் அதிகாரம் ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை கோட் பண்ணுவார். அவர் வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து தான் என்ன பண்ணுவார், கோட் பண்ணுவார். அதுவும் காரணத்திற்கு தான். ஏன்னா அவர் வந்து எதை போதிக்கல, தீர்க்க தரிசனத்தை போதிக்கல. அதனால அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து அவர் அங்கே என்ன பண்ணுறாரு, 10ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் அவன் என்ன பண்ணுவான், ரட்சிக்கப்படுவான்ட்டு அவரு சொல்லி இருக்கிறார். அதையும் கோட் பண்ணி பார்த்தியா, இது யாரை தான் பேசுது, நம்மளை தான் பேசுதுன்னு நிறைய பேர் போதிப்பாங்க. அதுவும் தவறு. ஏன் பார்த்தீங்கன்னா ரோமர் 9, 10, 11 அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை அட்ரஸ் பண்ணுறாரு, இஸ்ரேல் ஜனங்களங்க. நல்லா கவனிங்க, யாருக்கிட்ட பேசுகிறான், என்ன செய்தி, எதற்கு, நோக்கம் என்ன, கான்டெக்ஸ்ட் இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், படிக்கணுங்க. அங்கே ரோமர் 9, 10, 11 வந்து பவுல் வந்து இஸ்ரேலை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. இஸ்ரேல் எப்படி ரட்சிக்கப்படலன்ட்டு பேசிட்டு இருக்கிறாருங்க அந்த அதிகாரத்துல எல்லாம். ஏன்னா அவங்க வந்து சுவிசேஷத்தை கேட்டபோது அதை வந்து அவங்க என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. நீங்கள் உடனே மேல இருக்கிற வசனத்தெல்லாம் படிச்சுட்டு கீழே இருக்கிறத விட்டுறக்கூடாது. மேலே என்ன சொல்லுது, எக்ஸ்கியூஸ் மீ, அனுப்பப்படாவிட்டால் எப்படி அவன் போவாவிட்டால் எப்படி பிரசங்கிக்காவிட்டால் எப்படி அவங்க கேள்விப்படாவிட்டால் எப்படி அவங்க நம்பாவிட்டால் அவங்க எப்படி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வாங்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள். ஆமாவா இல்லைங்களா, இருக்கு. ஆனால் அது கீழே இருக்கிற வசனங்களை விட்டுட்டீங்களே. ஏன்னா யூத மக்களுக்கு ஆண்டவர் அனுப்புனார் தீர்க்கதரிசிகளே, எல்லாரையும் சுவிசேஷத்தை சொன்னாங்க. சுவிசேஷத்தை கொண்டு செல்லவர்களுடைய பாதங்கள் எவ்வளோ அழகா இருக்கு. ஆமாவா இல்லையா, நற்செய்தியை கொண்டு சென்றாங்க, சொன்னாங்க. இதோ இப்போ கூட சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. பேதுரு கூட சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து, யோவான் ஸ்நானகன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பேதுரு, மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் சொன்னாங்க. கர்த்தருடைய வார்த்தை எங்கே இருந்துச்சு, தூரம்லாம் கிடையாது. அந்த அதிகாரத்தை எனக்கு நான் உங்களுக்கு போதிக்க போகிறேங்க. 9, 10, 11 அதில் ரொம்ப குழப்பமான காம்ப்ளிகேட்டடு அதிகாரம் அதுதான். ஏன்னா அதை வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம அதை விளக்கலாம் இல்லைங்களா. இன்றைக்கி நான் ஒரு நாள் அந்த 3 அதிகாரத்தை மட்டும் உங்களுக்கு போதிப்பேன். அதுக்கு ரொம்ப மாதங்களுக்கு எடுக்கும் அந்த பாடத்தை முடிக்க சொல்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா அனுப்புகிறாங்க, சுவிசேஷம் போச்சு அவங்களுக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணல, மனம் திரும்பல. கீழே வாசிச்சு பாருங்க 10ஆம் அதிகாரத்தை. பவுல் அதை தான் இவங்க சொல்கிறாங்க, இவங்களுக்கு சுவிசேஷம் போச்சு, போய் சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய காதை சுவிசேஷத்தை அவங்க கேட்டோம், அவங்க வந்து என்ன பண்ணல, அவரை நம்பல. இங்கே பேதுரும் போதிச்சுட்டு இருக்கிறாரு, அவரை இயேசு கிறிஸ்துவை மெசியாவாக அவங்க யூத மக்கள் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. முழு நாடே வந்து இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணிச்சு, நிராகரிச்சுச்சுங்க. அவங்க அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளலைங்க, கூப்பிடலங்க. அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணல, ரட்சிக்கப்படல. அவங்களுடைய நாவினால வந்து அவங்க என்ன பண்ணல, அறிக்கை செய்யல. நீ உள்ளத்தில் விசுவாசித்து நாவினாலே நீ என்ன பண்ணும், அறிக்கை செய்யணும். அப்போ தான் ரட்சிக்க. அப்படியே நம்ம ரட்சிக்கப்படுறோம் சொல்லுங்க. நம்ம கிரியைனாலே அல்லங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தான் நம்மளுக்கு ரட்சிப்பு. நம்ம அறிக்கை செய்து ரட்சிக்கப்படுறது கிடையாது. ஊமை எப்படி அறிக்கை செய்வான், ஊமை நிலை கிடையாதுங்க. நம்மளுடைய உபதேசம், நம்மளுடைய காஸ்பல் என்ன, பை கிரேஸ் த்ரூ ஃபெய்த்துங்க. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். எபேசியர் 2:8. கிரியை கிடையாது, கன்ஃபெஷன் கிடையாது, பேப்டிசம் கிடையாது. தண்ணி ஞானஸ்நானத்தினாலேயோ அறிக்கையினாலேயோ தொழுது கொள்வதனாலேயோ எல்லாம் நம்ம ரட்சிக்கப்படலைங்க. நம்ம கிருபையினால விசுவாசிச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நம்பி தான் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறோம், ரட்சிக்கப்படுறோம். ஸோ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நழுவே விட்டுட்டாங்க. எப்படி நழுவ விட்டாங்கன்னா, அவநம்பிக்கையினால, அவ்விசுவாசத்தினால அவர் வந்து அவங்க என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளலைங்க, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள. அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணல, ரட்சிக்கப்படல. அதனால தான் அவங்க வந்து வெட்டப்பட்டு போயிட்டாங்க, அவங்க தள்ளி வைக்கப்பட்டார்கள்ட்டு 11ஆம் அதிகாரத்துல சொல்ல. கான்டெக்ஸ்ட் அப்படியே போகணும். 9, 10, 11 ரோமர் 11. அதனால தான் சொல்றாரு, அவங்க they were cut off because of their unbelief. அவர்களுடைய அவநம்பிக்கையினாலே அவங்க வந்து வெட்டுண்டு போயிட்டாருங்க. என்னைக்கு நான்
எடுக்கிறாங்க. ஸோ ரோமர் 11ஆம் அதிகாரம் வந்து சுவிசேஷத்தை வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அங்கே அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணல. கவர்னருக்கு மனசில் வச்சுக்கோங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சுவிசேஷத்தை வந்து அவங்களுக்கு என்ன பண்ணல, ப்ரெசென்ட் பண்ணலங்க 11ஆம் அதிகாரத்தில். சுவிசேஷத்தை வந்து 3ஆம் அதிகாரம் ரோமர் 3, 4, 5, 6 சொல்லி முடிச்சுட்டார். ஆமாம் இல்லைங்களா? படித்தது இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப பேசிக்குங்க அது. அது ரோமர் தான் படிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா? அதுதான் எலிமெண்டரி. ஆமாம் சொல்லியிருக்கிறேங்க. எபேசியர் வந்து ஹையர் லெவல் ஆஃப் டாக்டரின். ரோமன்ஸ் வந்து அது ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் ஈஸியாக படிக்க தான் அங்கே வந்து ஃபுல்லாக விவரித்து என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பாருங்க. அங்கே ரோமர் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம் திருப்புங்க. கடைசி முடிச்சிடலாம். நம்ம நேரம் ரொம்ப ஆயிடுச்சுங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் நம்மளுடைய சுவிசேஷம்லாம் இங்கே இருக்கு பாருங்க. 3:25 பாருங்களேன். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். எப்படியா நீதிமான் ஆகணும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால தான் நம்ம நீதிமானாய் மாறணுங்க. 3ஆம் ஃபுல் அது பாவத்தின் சம்பளம் எல்லாமே அங்கே தான் வருங்க. 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. அப்படியானால் மன்னிச்சுக்கோங்க, 25வது வசனம். 4ஆம் அதிகாரம் 25, 3:25 நம்ம வாசித்தோம். நம்ம எப்படி இதாக ஆகிறோமா? நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு தான் நம்ம நீதிமானாய் மாறுறோம். 4:25 பாருங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் உயிரோடு எழுந்தது நிமித்தமாக நம்ம யாரா இருக்கிறோம்? நீதிமான்களா இருக்கிறோங்க. அவருடைய டெத் அண்ட் ரெசரக்ஷன். 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால், விசுவாசத்தினால் மாத்திரம் தான் நம்ம நீதிமான ஆக்கப்பட்டு இருக்கிறோம். கிரியைனால கிடையாது. கன்ஃபெஷன் ஆல்சோ இஸ் அ ஒர்க். அறிக்கை கூட கிரியை தான். தண்ணி ஞான ஸ்நானமும் கிரியை தான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். 3, 4, 5, 6 நீங்க வாசிங்க. இதெல்லாம் தான் நம்மளுடைய சுவிசேஷங்க. நம்மளுடைய உபதேசம் இது தாங்க. இதில் தான் பவுல் சொல்றாரு, கிரியையினாலே அல்ல கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காஸ்பல் சுவிசேஷம் எங்கே எழுதப்பட்டிருக்கு? 1 கொரிந்தியர் 15, 1-4 கிளியராக எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். இதை நம்பினா தான் நம்மளுக்கு ரட்சிப்பு. இயேசு எனக்கு சிலுவையில் செய்ததை நம்பணும். நான் எதையும் செய்யறது ரட்சிப்பு கிடையாது. அது கிரியை. அது எனக்காக இயேசு கிறிஸ்து செய்தது தாங்க. அதை நம்புறதன் மூலியமாக தான் நமக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. ஸோ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 10 இஸ்ரேலர் எதை செய்ய தவறினார்கள் என்று சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது அவர்கள் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள தவறிட்டாங்க. அவர்கள் அவருடைய சுவிசேஷத்தை நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள தவறிட்டாங்க. மனம் திரும்ப தவறிட்டாங்க என்பதை தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அங்க அதுதாங்க அவருடைய பாயிண்ட். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பிரசங்கிக்கப்பட்டதை யூத மக்கள் இஸ்ரேலர்கள் தவற விட்டுட்டாங்க என்பதை தான் அங்க சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பகுத்து பிரித்து இதையும் பிரித்து நீங்க என்ன பண்ணணும் பார்க்கணுங்க. இல்லாததை நீங்க அதற்குள்ள நுழைக்க கூடாது. இப்போ இந்த ரோமர் புத்தகத்தை இதெல்லாம் தியானிச்சுட்டு இதை கொண்டு இவங்களுடைய ப்ரோக்ராம்ல அப்போஸ்தலர் 2ல் நுழைச்சிங்கன்னா தவறாக தான் போகும். ஏன்னா அங்க கிருபையில கிரியையினால அங்க ரட்சிப்பு. அங்க அவருடைய நாமத்தை நம்பணும். அவர் தான் மெசியான்னு நம்பணும் யூத மக்கள். அது அங்க போயிட்டு இருக்கு. இங்க அது கிடையாது. இயேசு கிறிஸ்து கடவுள் மனுஷனாக இந்த பூமியில அவதரித்து நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணாரு? மரிச்சார், அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்பதை இங்க
ஆண்டவர் வந்து இது காலங்காலமா ரகசியமாக இருந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தி இருக்கிறாருங்க. இது வந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துலலாம் இது வெளிப்படுத்தப்படவில்லை. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. விளங்குதுங்களா? ஸோ யோவேல் தீர்க்க தரிசனத்தில் பாதி நிறைவேறிருக்கு, இன்னும் பாதி வந்து இன்னும் நிறைவேறல. அது எப்போ தான் நிறைவேறும்? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பரலோகத்திற்கு போன பிற்பாடு தான் அது நிறைவேறும். அப்போ தான் கர்த்தருடைய நாள் வந்து சம்பவிக்கும். கர்த்தருடைய நாள், அந்த பயங்கரமான இந்த நாளெல்லாம், உபத்திரவ காலங்கள் எல்லாம் அப்போ தான் சம்பவிக்குங்க. விளங்கிக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம்ம அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.